பச்சை பட்டாணி குருமா பண்ண போகிறோம். ஊற வச்ச பட்டாணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். 6 விசில் வர குக்கரில் வேக வச்சுக்கலாம். தேங்காய் துண்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கலாம். சோம்பு, பட்டை, ஸ்டார், 2-3 நல்ல மிளகு இவ்வளோ வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. கடலை வெந்துட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்க வைக்கலாம். கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி குருமா செஞ்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.